Taste the Daily. முறைகேடான பட்டாவை ரத்து செய்ய கோரி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்பு இளைஞர் ஒருவர் தர்ணாவில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜெயக்குமார் என்ற இளைஞர் தனது தந்தை பெயரில் 3750 சதுர அடிக்கான பட்டா உள்ளதாகவும் இதனை பக்கத்து வீட்டில் வசிக்கும் நாகராஜன் என்பவர் போலி பட்டா வைத்து பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நிலத்தை மாவட்ட நிர்வாகம் மீட்டு தர வேண்டும் என அவர் தர்ணாவில் ஈடுபட்டார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் நில மோசடி புகார்கள் அதிகரித்து உள்ளன. இப்போ இந்த இடத்த எங்கள் அப்பா எனக்கு எழுதி வைக்கணும்னு நினைக்கிறாரு. அவரால் உடம்பு முடியல. இப்போ நான் இருக்கும்போதே எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ இதுக்காக நான் கோர்ட்டுக்கு செலவு பண்ணி பட்டா இது நான் கேன்சல் பண்ணுற லெவலில் ஓடணும், இது பின்னாடி அலையணும், என் குடும்பத்தை விட்டு ஃபேமிலியை விட்டுட்டு நான் இது பின்னாடி இன்றைக்கி இதனால் எனக்கு முன்னாடி வேலை செஞ்ச இடத்துல எனக்கு ப்ராப்ளம், என் பர்சனல் விஷயம் ப்ராப்ளம். எப்படி ஒரு அதிகாரி அலட்சிய போக்கால் எனக்கு நடந்துக்குது. இப்போ கேட்டால் அதிகாரி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. சேலம் மாவட்டம் அரசிராமணி பேரூராட்சிக்கு உட்பட்ட குறுக்குப்பாறைப்பூரில் மணல் மற்றும் மின்சாரத்தை திருடிய கும்பலை திமுக கூட்டணி கட்சி விவசாய சங்கத்தினரே சிறைப்பிடித்து அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். மேலும் திமுக நிர்வாகி சக்திவேல் மணல் கொள்ளையில் ஈடுபட்டதோடு 10க்கும் மேற்பட்ட விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து மணல் திருட்டில் ஈடுபடுவது குறித்தும் அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு சார்பில் குறுக்குப்பாறைப்பூரில் அமைக்கப்படும் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர்.